ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு விருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் உள்ள ஆதி கொளஞ்சியப்பர் வேலுடை குமரனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் உள்ள ஆதி கவுஞ்சியப்பர் ஆலயத்தில் ஆதி கவுஞ்சியப்பருக்கு பால், தயிர், பன்னீர், விபூதி, சந்தனம் போன்றவற்றால் சிறப்பு அபிஷேகமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காலையில் அன்னதானமும் நடைபெற்றது. மாலையில் ஆதி கவுஞ்சியப்பர் வேலுடை குமரனாக சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஆதி கவுஞ்சியப்பருக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் விருத்தாச்சலம் பழமலைநாதர் ஆலயத்தில் உள்ள வள்ளி நாயகி தெய்வானை உடனுரை குமரேஸ்வரருக்கு காலை பால், தயிர், சந்தனம், பன்னீர், எலுமிச்சை, இளநீர் போன்றவற்றால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். கரசங்கால் கிளையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மேற்கு ஒன்றியம் கரசங்கால் பகுதியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பிரபு தலைமையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசங்கால் கிளையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கரசங்கால் கிளை நிர்வாகிகள் சத்யநாராயணன், ரயில்குமார், வினோத்குமார், ராஜாராமன், பாஸ்கரன், ஜில்லா, அஜித், ஜெயக்குமார், சூர்யா, தினேஷ், விக்னேஷ், தென்னரசு, உமேஷ், கிருஷ்ணன், கரசங்கால் ஊராட்சி ராஜீவ்காந்தி சாலை கிளை நிர்வாகிகள் சந்திரன், சுபாஷ், ஆகாஷ், கண்ணியப்பன், லக்ஷ்மணன், மணிகண்டன், வினோத், மாதவன், யுவராஜ், பரத், கிஷோர், கௌதம், காந்தி, ராஜசேகர், தினேஷ், தேவா, சூர்யா, ராகுல், புருஷோர், மதன், தினேஷ், பிரகாஷ், மோகன்ராஜ், சாமுவேல், சூரியகுமார், மேல்வில், மகேஷ்குமார், பவித்ரா, பிரியா, சுந்தர், மகேஷ், வினோத், விநாகன், தனசேகர், கலைஞர், அலி பாஷா மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய, நகர, கிளை, பேரூர் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை முன்னிட்டு என்னை வழிகாட்டுகிற தமிழக நீங்க பாருமா ஓகேண்ணா. திட்டக்குடி அருகே பெண்ணடம் பொன்னேரியில் எழுந்து அருள் பாவித்து வரும் தோமையார் ஆலயத்தின் நற்கருணை திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பொன்னேரியில் உள்ள புனித தோமையார் ஆலயத்தின் நற்கருணை திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த வருடம் நற்கருணை திருவிழாவை முன்னிட்டு புனித தோமையார் பவனியாக பங்கு மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு எடுத்து சென்று அவரது நற்கருணை மக்களுக்கு கிடைத்திட செய்து கொண்டாடப்பட்டது. பங்கு தந்தை அருட்பணி மரியசூசை தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஊர் பெரியவர்கள், பொறுப்பாளர்கள், மரியாவின் சேனை, பிரான்சிஸ்கல் சபை, இளைஞர்கள், இளம்பெண்கள், வேதியர் பாடல் குழுவினர், பீட பணியாளர்கள், பங்கு இறைமக்கள் மற்றும் கிளை பங்குகள் ஒத்துழைப்பில் ஆடம்பரமாக மிக சிறப்பாக நடைபெற்றது.
நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்க வந்த அமைச்சர் சிவசங்கர் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆரத்தி தட்டு ஏந்தி வரவேற்பு அளித்த பொதுமக்கள். அரியலூர் மாவட்டம் செந்தூரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சன்னாசி நல்லூர், குழுமூர், மஞ்சனபுரம், நமங்குணம், தலவாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய மற்றும் முடிவுற்ற திட்ட பணிகளை துவக்கி வைக்க போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் வருகை தந்தார். முன்னதாக தலவாய் கிராமத்தில் புதிய சாலை மற்றும் ஆழ்குழாய் குடிநீர் வசதி செய்து தர வருகை தந்த போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு அப்பகுதி பொதுமக்கள் மேலதாளம் முழங்க ஆரத்தி தட்டு ஏந்தி மலர் தூவி வரவேற்றனர். செந்தூரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 60 இடங்களில் 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். அரியலூர் தாப்பழூர் ஒன்றிய அலுவலகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றியத்தில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன், குணசேகரன் உள்ளிட்ட பல்வேறு நிலை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கலைஞர் வீடு கட்டும் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுவளர்ச்சி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க துறை சார்ந்த அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இது குறித்து நம்முடைய சார் சொன்ன மாதிரி அடுத்த மாதம் நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு என்று சொல்வது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். அது பல்வேறு கணிகள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கு வருகை தருகிறார். அப்பொழுது இந்த வீடுகள் அனைத்துமே முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். சித்தாமூர் மேற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக சார்பில் கழக தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக தலைவர் நடிகர் விஜயின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சித்தாமூர் மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் யுவராஜ், சித்தாமூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் மகாலிங்கம், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 500 நபர்களுக்கு அன்னதானம், 300 மகளிர்களுக்கு புடவைகள், 50 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் செல்வராஜ், சண்முகம், அருள், தனசேகர், பிரதீப், சதீஷ், சுபாஷ், தர்மா, குரு, வினோத், விமல்ராஜ், அமல்ராஜ், யுவராஜ், பார்த்திபன், பிரசாந்த், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்ட் கொலம்பஸ் பள்ளியில் ஜேவிஆர் ரத்த பரிசோதனை நிலையம் இனாட்டா ஃபவுண்டேஷன் சார்பில் ரத்த வகை பரிசோதனை முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்ட் கொலம்பஸ் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு ரத்த வகை பரிசோதனை இனாட்டா ஃபவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு ரத்த பரிசோதனை செய்து அவர்களுடைய ரத்தம் எந்த வகை என்பது தெரியப்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியாவில் நாள்தோறும் நடைபெறும் விபத்துகளால் ரத்தம் அதிகமாக தேவைப்படுவதால்
எந்த வகை ரத்தம் என்பது தெரிந்து வைத்திருந்தால் ரத்தம் அளிப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கும், பல உயிர்களை காக்க உதவும் என்றும், மேலும் PV களத்தூர் பகுதியை சேர்ந்த சிறந்த சமூக சேவகர் விஜயகுமார் 46 முறை ரத்த தானம் வழங்கி சாதனை படைத்து வருகிறார். அவருக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் எனவும் கூறினார். இனாட்டா பவுண்டேஷன் சார்பில் பரஞ்சோதி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளார். நிகழ்ச்சியில் APJ அப்துல் கலாம், காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் சாலவாக்கம் குறும்பிரை வினோத்குமார், PV களத்தூர் பகுதியை சேர்ந்த சிறந்த சமூக ஆர்வலர் விஜயகுமார், JVR ரத்த பரிசோதனை நிலைய நிறுவனர் விக்னேஸ்வரன், சாலவாக்கம் தர்மன் இனாட்டா பவுண்டேஷன் ஜெயச்சந்திரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நல்லா இருக்காது, அதை சாப்பிட நிறைய பெற்றோர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த குழந்தைங்களுக்கு அதை எடுக்க முடியல, அந்த சின்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. அதுக்காக நம்ம HM கிட்ட கேட்டோம். ஒரு செகண்ட் கூட சொல்லிக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஓகே, சரி மேடம். செயல்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களின் அடைக்கலமான நமது கொலம்பா மேல்நிலைப் பள்ளியில் இனாட்டா பவுண்டேஷன் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்கள் பொதுநல அறக்கட்டளையின் சார்பாக இங்கு இலவச இரத்த வகை அறியும் ஒரு முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. JVR ரத்த பரிசோதனை நிலையம் இதை முன்னெடுத்து நடத்தி செல்கிறது. மாணவர்கள் மகிழ்ச்சியோடு பங்கேற்று இதில் தலைமை ஆசிரியர் துவக்கமாக இருந்து இந்த நிகழ்வை துவங்கி வைத்தார். ஆமைக்கு ஓடு பாதுகாப்பு, பூமிக்கு காடுக்கு பாதுகாப்பு, மனிதன் ஒவ்வொருவனுக்கும் உயிர் வாழ்வதற்கு ரத்தம் பாதுகாப்பு. எனவே இரத்த வகை அறிந்தால்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திட்டக்குடி அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொடிகளம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் கொடிகளம் கிளை செயலாளர் பூவிழிராஜா தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பென்சில் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்கள் வழங்கினார். இதில் முத்துராஜா, இளையராஜா, ஆனந்தகுமார், ராஜ்குமார், செல்வம் மற்றும் பானுபிரியா, சிவரஞ்சனி, பரமேஸ்வரி, தெய்வமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இலவச வீட்டு மனைப்பட்டாவை ஸ்டாலின் ஆட்சியில் பறித்து கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் எருமனூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் கடந்த 1999ஆம் ஆண்டு மருத்துவர்கள், சலவை தொழிலாளிகள், ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என சுமார் 1000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டது. அவ்வாறு அளிக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா பகுதிகள் முழுவதும் கருவேல காடுகளாகவும் போக்குவரத்திற்கு முறையற்ற சாலை வசதியோ மின் வசதியோ எதுவும் செய்து கொடுக்காததாலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாலும் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு தங்கள் வீட்டுமனையை பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் ஆளுங்கட்சியினரின் தூண்டுதலின் பெயரில் இலவச மனைப்பட்டா கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்களின் மனைகளை மட்டும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேறு நபர்களுக்கு இலவச வீட்டுமனையாக கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தினை ஆளுங்கட்சி கவுன்சிலர்களின் உதவியுடன் அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அளவீடு செய்வதை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கலைஞர் ஆட்சியில் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துவிட்டு மகன் ஆட்சியில் பறித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கொந்தளிப்பு அடைகின்றனர். எல்லாத்தையும் மனு கொடுங்கப்பா, அந்த மாதிரி பட்டா கொடுக்கலான்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு கொடுத்துருக்கோம். 100 பேருக்கு அதிகம் வரல கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்துட்டாங்க. என்னடா மேட்ரு? இல்ல ஐயோ என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் மனு கொடுங்கப்பா, அந்த மாதிரி பட்டா கொடுக்கலான்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு கொடுத்துருக்கோம். 100 பேருக்கு அதிகம் வரல கொடுத்துருக்காங்க. திருப்பதியில் இருந்து விழுப்புரம் வரை செல்லும் சாதாரண கட்டண தொடர்வண்டியை தேவையில்லாமல் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் 30 நிமிடம் முதல் 60 நிமிடம் வரை நிறுத்தி வைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பதியில் இருந்து விழுப்புரம் வரை செல்லும் சாதாரண கட்டண தொடர்வண்டியை தேவையில்லாமல் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் 30 நிமிடம் முதல் 60 நிமிடம் வரை நிறுத்தி வைத்துள்ளனர். அதிகாரியிடம் கேட்டதற்கு எங்களுக்கு அனுமதி வரவில்லை, வந்தால்தான் அனுப்ப முடியும் என தெரிவிக்கின்றனர். பணப்பாக்கத்தில் மட்டும் சுமார் 60 நிமிடங்களாக நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் அதிவிரைவு தொடர்வண்டி மட்டும் செல்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். பொதுமக்களை சித்திரவதை செய்வதை விட இந்த தொடர்வண்டியை அங்கேயே நிறுத்தி இருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தேவையில்லாமல் வழியில் எதற்காக நிறுத்த வேண்டும் என கேள்வி எழுகிறது. இதை அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர்.